வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு மறுநாள் 3 நாள் வந்து அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே கரெக்டாக இன்றைக்கி நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி தான் வந்து போக போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு வரும்போது அத்தை டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா மழை சாரல் வந்து அடிச்சிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். கொஞ்ச நேரம் அப்படி ஃப்ரீயாக உட்காந்துட்டு நான் அதுக்கப்புறம் கெட் ரெடி வித் மீ வீடியோ வேறு எடுத்தேன். ஸோ இன்ஸ்டாக்கு போடுறதுக்கு. ஸோ அதையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து துணியை காய போடுறதுக்காக வந்துட்டேன். தன்விக்கோட துணி வந்து மிஷினில் வந்து போட்டிருந்தோம். மார்னிங் எழுந்திரிச்சதுமே தம்பி துணியை வந்து மிஷினில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மறந்துட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பி நான் கீழே போகும்போது தான் பார்த்தேன் மிஷின் வந்து ஆனில் இருந்தது. ஸோ சரி துணி காய போட்டுடலான்னு சொல்லிட்டு நானுமே வந்து கடகடன்னு காய வந்து போட்டுகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக தீபாவளிக்கு மறுநாள் செம்ம மழை. வெளியே வந்து துணி காயவே போட முடியாது. அதுவும் தன்விக் துணி. ஸோ அந்த அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் அக்கா வந்து ஸ்டாண்டு வாங்கி வச்சுருந்தா. ஸோ அதில் தான் நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த மேக்ஸி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட கலர் காம்பினேஷனும் சரி அதுக்கப்புறம் கழுத்தில் அந்த கெட்டுற கயிறும் சரி இது வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நித்யா புட்டிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங்லேயுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நித்யா புட்டிக்கோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பருமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் துணி காய போட்டுட்டு கீழே போகும்போது அக்கா வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்து வர சொன்னா. கிச்சனில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவள் வந்து கீழே இருக்கா. நான் மேலே துணிக்காய் போட்டுட்டு இருந்தனால போகும்போது அதையுமே எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வெளியே செம மழைன்னு. வெளியே வரும்போதே நான் வந்து ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடகடன்னு கீழே போயிட்டு தன்விக்கு போய் பார்த்தா தன்விக் வந்து முழிச்சிருந்தான். ஆக்சுவலாக எப்போதுமே வந்து முழிக்க மாட்டான் மார்னிங். இன்றைக்கி என்னமோ தெரில முழிச்சிருந்தான். சார் நைட்டெலாம் தூங்க மாட்டாங்க. மார்னிங் தான் வந்து தூங்குவாங்க. பட் எப்படி முழிச்சிருக்கான்னு தெரியலை. ஆச்சரியமாக இருந்தது. மழை பெய்யறதுனால தம்பியை வந்து குளிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லிட்டா. அந்த அன்றைக்கி கிளாத் வந்து எடுத்து கொடுத்துருந்தா. தன்விக்கு வந்து ஃபுல்லுமே மேல் தொடச்சி விட்டுட்டு அவனை கிளப்பி விட வேண்டியதான் நம்ம வேலை. நான் அவனை தூக்கி வச்சு தொடச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து பார்த்துட்டான். ஃபோன் வந்து ஆனில் இருக்குது. ஃபோன் எப்படி வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு முழிச்சிக்கிட்டே இருந்தான். ஃபோன் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால சவுண்ட் எதுவும் கேட்காது இல்லையா. இதுவே நம்ம ஏதாவது சாங்கு இல்லைனா ஏதாவது யாராவது பேசுகிறாங்க சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோனே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். சாருக்கு வந்து ரொம்ப சேட்டை கூடி போயிட்டு இப்போல்லாம். ஏன்னா இப்போ வந்து 8 மந்த் ஆகுது இல்லையா. ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். மார்னிங் கூட அவளை சமாளிச்சலாம். கொஞ்சம் நேரம் தூங்குவான், கொஞ்சம் நேரம் விளையாடுவான், இப்படி தான் இருக்கும். பட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வந்து பல்பு மாதிரி முழிச்சு தான் இருப்பான். நைட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அத்தானும் அக்காவும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து நான் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டேன். அவனே கையை உள்ளே விட்டு இழுத்துட்டு இருக்கான். அண்ட் அவனுக்கு போட்டு பழகிட்டு. ஸோ அந்த அன்றைக்கி நானும் போட்டு விட்டுட்டேன் எப்படியோ. ஆக்சுவலாக எனக்கு குட்டி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்றது இந்த மாதிரி கிளப்பி விட்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாகவுமே வந்து கிளப்பி விடுவேன். ஸோ அந்த அன்றைக்கி தான் அக்கா என்கிட்ட வந்து கொடுத்தா. சார் ஒரு வழியாக வந்து கிளப்பி விட்டாச்சு. குடுமையும் வந்து போட்டாச்சு. சார் ஃபுல்லாக கிளம்பியாச்சு. நானும் அவரும் கிளம்பிட்டு உட்காந்து ஒரே ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் நல்ல மூடில் இருந்தாருன்னா ஃபோனை அழகாக வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருப்பான். ஸோ இப்போ வந்து அவன் ஏதோ பார்த்துட்டு இருந்தனால என்னைய வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அம்மா வந்து தூக்கி வச்சு அவன்கிட்ட வந்து விளையாட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. பிட்வீன் கேப்பில் வந்து அக்கா போயிட்டு கிளம்பிட்டு வந்துட்டா. ஆக்சுவலாக ட்ரெஸ் எல்லாமே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டா. உடனே போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. அம்மா அண்ட் அக்கா 2 பேருமே வந்து இன்றைக்கி ஒரே கலரில் ஒரே மாதிரி வந்து போட போகிறாங்க. அதாவது அம்மா வந்து சாரியாகவும் அக்கா வந்து மேக்ஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கா. இந்த மேக்ஸி நம்ம நித்யா புட்டிக்கில் உள்ளது தான். ஸோ இவளுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருந்தா. ஃபீடிங் ஜிப்போட வந்து கேட்டிருந்தா. கொஞ்ச நேரத்தில் அத்தா வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு தன்விக்கை வந்து அத்தான்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கா மாடியில் போயிட்டு ஏதோ திங்ஸ் வந்து எடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அத்தை நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. அக்கா மட்டும் பால் வந்து குடிச்சிட்டு இருந்தா. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான் பாக்கி. அக்கா வந்து ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடவும் செய்வா. எது கொடுத்தாலுமே குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆக்குவா. ஸோ இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. தன்விக் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அக்கா. இதுவே அவள் ரொம்ப நேரமாக வந்து கையிலே வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அத்தா வந்து ஃபோட்டோஸே எடுக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அக்கா போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா. அப்போவும் டம்ளரோட தான் வந்து நின்றுட்டு இருந்தா. சீக்கிரமாவது குடிச்சு முடியேன் ஃபோட்டோஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவள் வந்து சிரிச்சிட்டே இருந்துட்டு இருந்தா. ஒரு வழியாக அவள் வந்து குடிச்சு முடிச்சிட்டா. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்தா. எதுக்குன்னு சொல்லி கேட்டால் தன்விக்கோட திங்ஸை வந்து பேக் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே அக்கா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வா. அவனுக்கு பார்த்து நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி வெளியே கூட்டு போகும்போது அவனுக்கு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா காட்டுறதுக்காக லைட்டை போடுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒன்று ஒன்றா வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. இது வந்து பார்த்திங்கன்னா தன்விக் வந்து சாப்பாடு கொண்டு போகிற ஹாட் பாக்ஸ். இது வந்து 2 விதமாக இருக்கும். மேலே வந்து நிறைய குவான்டிட்டி வைக்கிற மாதிரி, கீழே வந்து குட்டியாக குவான்டிட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லுமே வந்து தன்விக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக ஸ்பூன் வந்து வச்சுருந்தா. ஸ்பூனுக்குமே இந்த மாதிரி கவர் போட்டு வந்து வச்சுருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டிலில் வந்து லைட் சூடு வெந்நி வந்து வச்சுருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் 2 துணி வந்து வச்சுருந்தா அவனுக்கு வாயை துடைக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவள் மடியில் இருக்கிறது வந்து
இது வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அது அவளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. குட்டி பிள்ளைகளுக்கு வெளியே வச்சு ஃபீட் பண்ணும்போது, சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் வந்து ட்ரெஸ் ஃபுல்லுமே ஆக்கிருவாங்க. கண்டிப்பாக இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அக்காவுக்கு இந்த வாட்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த பிப்பில் குட்டி பிள்ளைகள் வந்து சிந்தினாலுமே வைப்பை வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. அக்காவும் வந்து அப்படி தான் க்ளீன் பண்ணா, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஒரே மாதிரி போட்டிருக்கனால வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா மாம் அண்ட் டாக்டர் கோம்போ சாரியாகவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மேக்ஸியாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். தன்விக் வந்து என் கூட தான் வந்து உட்காந்துருக்கான் ஃப்ரண்ட்டில். சாருக்கு காரில் போனாலே நல்லா ஜாலியாயிரும். வேடிக்கை வந்து பார்த்துட்டே வருவான். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி கோயிலுக்கு தான் வந்து போனோம். மதுரையில் ரொம்பவே ஃபேமஸ். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பாண்டி கோயிலுக்கு வந்து போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. செவ்வாய்க்கிழமைனால ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பரவாயில்ல, நாங்கள் எப்படியோ வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் தன்விக் தான் ஒரே அழுக. சாமிக்கு தீபாவளி கட்டும்போது பெல் வந்து போட்டு விட்டுட்டாங்க. அது வந்து ரொம்ப சவுண்டாக இருந்தனால உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். என்ன பண்ணாலுமே வந்து சமாளிக்கவே முடியலை. மோனிகா வந்து போட்டு விட்டாச்சு. அண்ட் தாப்பு அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சு அவனை சிரிக்க வச்சாச்சு. பட் அவன் வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் காமாக இருந்தாலுமே அழ ஆரம்பிச்சது தான். காரில் என்னதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக வந்து ஆகிட்டான். அதுக்கப்புறம் நேராக வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். போகிற வழியிலே வந்து A to B இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நான் வந்து பன்னீர் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அக்கா வந்து சவுத் இந்தியன் தாலி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. அது வரதுக்கு டைம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி வந்துருக்கும் போது இந்த வீடியோ வந்து அக்கா எடுத்திருக்கா. எனக்கு தெரியவே தெரியாது. வீடியோ எடுக்கான்னு சொன்னோடனே அவன் வந்து முழிச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அவனுக்கு தூக்கம் வருது. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீடியோக்காக முழிச்சு வந்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2 ஹார்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டியை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ளே செம்ம மழை. ரோடே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது. அவ்வளோ மழையிலையுமே வந்து பாண்டி கோயில்லையும் சரி பிள்ளையார்பட்டிலையுமே சரி அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அண்ட் வெளியே வந்து பார்க்கும்போது தெப்பக்குளம் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைஞ்சிருந்தது. அந்தளவுக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மதியம் தான் வந்து கிளம்பினோம். இங்கே போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஆகிட்டு. ஸோ ஈவினிங் ஆனோடனே சீக்கிரமாக வந்து இருட்ட அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சு இருட்டிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக காரை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஒரு மழை பிடிச்சிச்சு பாருங்கள், செம்ம மழை. அதுக்கப்புறம் எப்படியோ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு நல்லா சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏதாவது ஒரு இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்தணும்னு பார்க்கேன். பட் முடியவே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து மழை பெஞ்சு தண்ணியாக இருந்துட்டு இருந்தனால ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிட்டு. பாண்டி கோயிலில் வெளியே வரும்போது வீடியோஸ் மட்டும் நாங்கள் எடுத்திருந்தோம், ஃபோட்டோஸ் எடுக்கல. பட் இதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்விக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு அவன் வந்து கொஞ்சம் சினுங்க ஆரம்பிச்சிட்டான். எங்கேயுமே வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2 காரில் வந்து போயிருந்தோம். ஒரு காரில் நாங்கள் அத்தா, அக்கா, தம்பி எல்லாருமே வந்து போயிருந்தோம். இன்னொரு காரில் வந்து அத்தை, அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. ஒரு கடையை பார்த்துட்டு நாங்களுமே நிப்பாட்டி காஃபி குடிக்கிறதுக்காக போயிட்டோம். ஆக்சுவலாக வந்து மழை நல்லாயிருக்கு, ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடித்தா காஃபியில் வந்து சீனியே இல்லை. ஃபுல்லுமே வந்து எப்படி சொல்ல, ஒரு காஃபி போடுற வெறுமனையாக கலக்கி குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் அப்பாட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டு சீனி போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஆல்ரெடி 2 ஸ்பூன் சீனி போட்டாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அத்தாண்ட கேட்கும்போது சில சுகர் வந்து இப்படி தான் இருக்கும், சில இதில் வந்து இனிப்பே இருக்காது, எவ்வளோ போட்டாலுமே வந்து இனிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அவங்க சொல்கிறத அப்படி கேட்டுக்கிட்டே நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து ஒரு வழியாக ரீச் ஆயாச்சு. மதுரையில் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்து மழை பெய்யாமல் இருந்தது. தன்னிக்கு வந்து அப்பா கார் ஓட்டுறதே பார்த்துட்டு இருந்தான்ல ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கும் போது, அந்த அன்றைக்கி அவனும் வந்து கியர்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதையுமே நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். தலை ஃபில்லுமே அவ்வளோ ஈரமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து பிள்ளையார் கோவிலில் 21 தேங்காய் வந்து உடைக்க வேண்டியதாக இருந்தது. அதில் வந்து ஷெட்டுலாம் வந்து எதுவுமே கிடையாது, வெறுமனையாக வந்து ஓப்பன் பிளேஸில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ நானும் அப்பாவும் மலையில் இறங்கி நின்றுட்டு ஃபுல்லும் 21 தேங்காவை வந்து உடச்சிட்டு வந்தோம். ஸோ அப்படி உடைக்கும் போது என் தலை ஃபுல்லு ஈரமாயிட்டு வந்துட்டு அதை காய போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். ஸோ இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.